நீங்க வந்து பைசா கொடுத்து ஓட்ட உறுதி பண்றீங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு வீடு கொடுப்பேன் கார் கொடுப்பேன்னு பேசினார் அவங்க கூட்டத்திலே அவரு. அனைத்து வீட்லயும் விஜய் இருக்கிறாரு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. அப்ப கோர்ட்டு கூட ஒரு வீட்ல இருந்து ஒரு விஜய் வருவாரு ஒரு விஜய் வருவாருன்னு சொல்லிடுவீங்களா? போட்டின்றத உதயசூரியனா ரெட்டையிலையா ரெண்டு சின்னத்தை தான் மக்கள் வந்து பார்ப்பார்கள். இன்னைக்கு எடப்பாடியார் போனாக்கா வைப் வருமா, ஸ்டாலின் போனா வைப் வருமான்றதை தாண்டி யாரும் சாக மாட்டாங்க. செருப்பு கூட இல்லாமல் அதை போடக்கூட வழி இல்லாமல் வந்த என்னை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கி அம்மா முதன்முறையிலேயே என்னை அமைச்சராக்கினார். கொடுக்க முடியுமா? இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? 2024-25 8998 வழக்குகள் போக்சோ கேசஸ் தமிழ்நாட்டில் மட்டும். டிஜிபியை கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக ஒரு முதலமைச்சரால் போட முடியவில்லைன்னா என்ன காரணம்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் பெண்களின் பங்கு குறித்து என்னை பேச அழைத்ததற்காக ரெட் நூல் டிஜிட்டல் மீடியாவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் இது மிக முக்கியமான தலைப்பு. முதல் நிகழ்ச்சியாக நீங்கள் பல்வேறு தலைப்புகளில் எடுத்திருந்தாலும் பெண்களின் பங்களிப்பு என்னன்றது குறித்து ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியாக நீங்கள் எடுத்ததற்கு எங்களெல்லாம் அழைச்சிருப்பதற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கு இதை நிகழ்ச்சியாக எடுத்திருக்கிறீர்கள், பெண்களின் பங்களிப்பு என்ன என்று. ஒரு பெண் தலைவியே பெண் ஆளுமையாக இருந்து இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகையே உற்று பார்க்க வைத்தவர் நம்முடைய ஹிலரி கிளின்டன் உட்பட அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் பல காலம் காத்திருந்து அம்மையார் எங்களுடைய புரட்சி தலைவியை பார்க்க வேண்டும் என்று இங்கே வரும்போது தவறாமல் பார்த்துவிட்டு மரியாதை செலுத்திவிட்டு போனவர்கள். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கவங்க யூகேயில் இருக்கவங்க இப்போ கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 10-15 வருடங்களுக்கு முன்பாகவே நாங்கள் சென்னைக்கு வரும்போது புரட்சி தலைவியை பார்க்க முடியுமா, பார்க்க வேண்டும், பேசுறது அப்பாயின்மெண்ட்ன்றது கூட அப்புறம் அவங்கள ஒரு முறை பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று எல்லாம். அதனால தான் வந்து சொன்னால் உலக தலைவியாக உலகில் இருக்கக்கூடிய அனைவரும் குறிப்பாக பெண்கள் விரும்பக்கூடிய தலைவியாக இருந்த இயக்கம். எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு தான் இது குறித்து இந்த பங்களிப்பு குறித்து பேச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. 33% இடஒதுக்கீட்டை உள்ளாட்சி வரை, உள்ளாட்சியில் நல்லாட்சி தருகின்ற ஆட்சி தான் எப்போதுமே சிறந்த ஆட்சியாக இருக்க முடியும். சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்னைக்கு இருக்கிறது பெண்களுக்கு இந்திய அளவில் 33% இடஒதுக்கீடு. அதை பெறுவதற்கே வந்து பாராளுமன்றத்தில் இன்னும் விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கட்சிகளை பொறுத்தவரை. ஆனால் சட்டமன்றத்தில் சரி 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறதே வந்து 2016 தேர்தலிலேயே கிட்டத்தட்ட அதை 40-45% கொண்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருந்தது. 4 பெண் அமைச்சர்களை அம்மா வந்து கொடுத்திருந்தாங்க. அதே போல உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு, நான் முன்பே சொன்ன மாதிரி உள்ளாட்சியில் நல்லாட்சி தர வேண்டும் என்று கொண்டு வந்தவர் இருந்திருந்தால் அது இன்னும் வரப்போகின்ற காலகட்டங்களில் எடப்பாடியார் அண்ணன் அவர்களும் இன்னும் அதை அதிகரிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். ஆனா உங்க கட்சியில பெண் தலைவர்களே இல்ல, யாரையுமே நீங்க முன்னிறுத்தல அப்படின்னு பெண் தலைவர்களுக்கு தான் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். உலகளாகிய தலைவியாக புரட்சி தலைவி இருந்தார். காலகட்டங்கள் மாறும்போது அடுத்து சீனியாரிட்டி தலைமை என்பது வந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வரும்போது வந்து அடுத்து அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். நாளைக்கே யார் வேண்டுமானாலும் வரலாம், தலைவியாகவும் இருக்கலாம், அது தலைவராகவும் இருக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது எங்க இயக்கத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ பாருங்க, நீங்க சட்டமன்றத்தில் அம்மா இருக்கும்போதும் சரி, அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போதும் சரி, இன்னைக்கு வந்து சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் ஒருவர் முதல் முறை எம்எல்ஏ, முதன்முறை அமைச்சர். அந்த அமைச்சர் ஒரு பர்தா போட்ட அமைச்சர். இந்தியாவிலேயே தமிழக அரசியல் வரலாற்றில் தான் வந்து ஒருவர் இருந்தார் என்றால் அது ஒரு அமைச்சர் எங்களுடைய அமைச்சரவையில் இருந்தார். திமுகவே இன்னைக்கு அதிமுகல இருந்து வர்ற 33 அமைச்சர்கள் இருக்காங்கன்னா 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் எங்களை வச்சுதான் அந்த இயக்கமே. இன்னைக்கு திமுகவிலிருந்து அதிமுக புரட்சி தலைவர் வெளியில வந்து தொடங்கினார் திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு. இன்னைக்கு தீய சக்தி தூய சக்தின்னு பல பேர் சக்தின்னு சொல்லிட்டு வரலாமே தவிர, ஆனா அந்த நிலைநிறுத்துற இடத்துல யாரும் கிடையாது. அந்த உரிமையை சரிசமமான பங்களிப்பையும் உரிமையும் அம்மா சொன்ன மாதிரி மக்களால் நான் மக்களுக்காகவே நான். அதிமுகவை பொறுத்தவரை மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவர்கள் மட்டுமல்ல, மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தொண்டர்களையும் கொண்ட ஒரே இயக்கம் அதிமுக. ஸோ அவங்கள நாங்கள் தான் அடையாளப்படுத்துறோம். அதை வச்சுதான் இன்னைக்கு திமுகவில் வந்து ஆட்களை சேர்க்கிற அந்த இழுக்கிற நடவடிக்கைகளை வச்சுதான் அவங்க கட்சியை ஓடிட்டு இருக்கு. தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
இப்போ பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் திமுகவுக்கு செல்வாக்கும் கிடையாது, அவங்களுக்கு ஆட்களும் கிடையாது. அதிமுகவிலிருந்து யார் கிடைப்பாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அது வேற ஒரு டாபிக். அதை பற்றி நம்ம இப்போ விவாதிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்கள கொண்டு வந்து நாங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு ராஜலட்சுமின்னு ஒரு பெண் அமைச்சர் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். அவர் சட்டமன்றத்திலேயே பதிவு பண்ணுறார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து எங்கள் ஊரில் வந்து செருப்பு கூட நாங்கள் போட முடியாது, போட்டுட்டு அந்த குடியான தெருவில் நாங்கள் போகக்கூடாதுன்ற ஒரு நிலைமை எங்களுக்கு இருந்தது. எனக்கு வந்து செருப்பு கூட கிடையாது. நான் வந்து கல்லூரிக்கு போனேன், பள்ளிக்கூடத்துக்கு போனேன். செருப்பு கூட இல்லாமல், அதை போடக்கூட வழி இல்லாமல் வந்த என்னை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கி அம்மா முதன்முறையிலேயே என்னை அமைச்சராக்கினார் அப்படின்னு பேசுறது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி பல்வேறு சாதனைகளை பெண்களுக்காக நிகழ்த்தி காட்டிய பெண்கள் குறித்து பெண்கள் பங்களிப்பு, பெண்கள் முன்னேற்றம் எந்த அளவிற்குன்றதுனால நான் அந்த டாபிக் குள்ள நான் நிற்கிறேன். இப்போ கயல்விழி செல்வராஜ்னு நீங்க சொல்றீங்க. செல்வராஜ் என்றவர் யார்? அவருடைய பின்னணியில் யார் இருந்தார்கள்? எத்தனை பேர் இந்த ஆட்சியில் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறார்கள்? கீதா ஜீவன் இருக்கிறார். கீதா ஜீவனுடைய பாரம்பரியம் எவ்வளவு பெருசு. அவங்க அப்பா யாரு? அதனுடைய அடிப்படையில் அவர் அமைச்சராக இருந்தார். அங்கே எனக்கு எம்பி சீட்டு கொடுத்திருந்தா கூட எனக்கு திமுகவில் என்ன இருக்கு? எல்லாமே வாரிசு கோட்டால வந்தவங்க தானே அவங்க. அதே ராஜலட்சுமி யாருன்னு சொல்ல முடியுமா? எங்கேயோ படித்தவர். நீலோஃபர் கபில் யாருன்னு சொல்ல முடியுமா? எங்கேயோ வாணியம்பாடியில் ஒரு ஊர்ல வந்து அவர் இதுக்கு முன்னாடி உள்ளாட்சி பிரதிநிதியாகவும் இருந்திருக்கிறார். நீலோஃபர் கபில் போன்றவர்கள் உள்ளாட்சியில் கொடுப்பாங்க. எங்க கட்சியில பொறுத்த வரைக்கும் பெண்களை மையப்படுத்துவாங்க. 50% மேலேயே கொடுத்துருக்கோம். சொல்லப்பட்டது 50%. இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஆட்சியில அனைத்து மாவட்ட மகளிர் அணி செயலாளர் 2016 அப்புறம் சேர்மன் ஆக்கணும். எங்கள் ஆட்சி இருக்கும்போது உள்ளாட்சியில் அம்மா வந்த பின்னாடி 2011-16 சரி, அதுக்கப்புறம் 16 வந்த போது உள்ளாட்சி தேர்தல் அப்போ நடைபெறவில்லை இவர்களால். அதுக்கு முன்பாகவே எல்லாம் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது. 50%த்திற்கும் மேற்பட்ட அனைத்து மாவட்ட மகளிர் அணி செயலாளர்களும் சேர்மன் போஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர்கள் வந்து கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டார்கள். இத்தனை சத்தமில்லாத சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த வரலாற்றை இந்தியாவிலேயே எந்த இயக்கமும் செய்திருக்குமா என்றால் கிடையாது. அதே போல தான் இன்னைக்கு பாருங்க, என்னை போன்ற ஒரு பெண் செய்தி தொடர்பாளர்கள் கூட எடுத்துக்கோங்க. நீங்க நான் இல்லாத கட்சிகளை பற்றியும் அனைத்து வீட்டிலும் விஜய் இருக்கிறாரு, அனைத்து வீட்லயும் விஜய் இருக்கிறாரு, தன்னை பற்றியே ஒரு குற்றச்சாட்டு ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அது சம்மந்தப்பட்டவங்க தான் பதில் சொல்லணும். அப்போ கோர்ட்டு கூட ஒரு வீட்டுல இருந்து ஒரு விஜய் வருவாரு, ஒரு விஜய் வருவாருன்னு சொல்லிடுவீங்களா? நீங்க நாளைக்கு உங்க மேல ஒரு வழக்கு வருது, ஏன் இந்த சமீபத்தில் இப்ப பேசப்பட்ட இந்த விஷயங்களே கூட அவங்க பதில் சொல்வாங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அதனால உங்களுக்கு பசிக்கு மற்றவங்களா சாப்பிட முடியும்? அதனால அந்த வாதங்கள் அந்த மாதிரி களத்திலேயே இல்லாதவர்கள் அவங்க 1000 பேசுவாங்க புதுசாக வரவங்க. அதையெல்லாம் நான் புறந்தள்ளுறேன். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றது கூட வேஸ்ட் ஆஃப் டைம்னு நான் நினைக்கிறேன். அது தேவையற்ற ஒன்று. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டி என்பது வந்து திரும்பி அந்த போட்டின்ற வார்த்தைக்குள்ள போடலாம். போட்டின்றத உதயசூரியனா ரெட்டையிலையா 2 சின்னத்தை தான் மக்கள் வந்து பார்ப்பார்கள். மக்களுக்காக பாடுபட்ட இயக்கம், பாடுபட போகின்ற இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள். இதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்றாங்கல்ல தாவேகா தரப்பு. நான் அதுதான் சொல்லிட்டேன், வேஸ்ட் ஆஃப் டைம் அதை பத்தி எல்லாம் பேசுறது. உதவாத வாதங்கள், சொத்தை வாதங்கள். பொதுவாக இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்றத பத்தியே தெரியாதவங்களை பத்தியெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு எடப்பாடியார் போனாக்கா வைப் வருமா, ஸ்டாலின் போனா வைப் வருமான்றதை தாண்டி யாரும் சாக மாட்டாங்க. இலவசங்கள் கொடுத்து பெண்களுக்கு நீங்க கையூட்டு கொடுக்குறீங்க, விலைக்கு வாங்க பாக்குறீங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க தாவேகா தரப்புல இருந்து. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீமா அவங்க பார்க்கல, நீங்க வந்து பைசா கொடுத்து ஓட்ட உறுதி பண்றீங்கன்னு சொல்றாங்க. இலவசமா நாங்க கொடுத்தோன்றாங்களா? குறிப்பா மிக்ஸி கிரைண்டர் விஷயத்துல இருந்து அவங்க சொல்றாங்க, சர்க்கார் படத்துல மிக்ஸி கிரைண்டர் தான் தூக்கி போட்டு உடைச்சார், நீங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. அப்புறம் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு வீடு கொடுப்பேன், கார் கொடுப்பேன்னு பேசினார் அவங்க கூட்டத்திலே? அவரு கொடுக்க முடியுமா? இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? எப்படி கொடுப்பாரு அவரு? அவங்க நிர்வாகிக்கு ஒரு 4 பேருக்கு வேணா புஷி ஆனந்த், அந்த ஆதவ அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றாருல்ல, 4 கட்சியிலேருந்து 4-5 பேர் பொறுக்கி வச்சிருக்காருல்ல, அவங்களுக்கு வேணா அவர் தரலாம். இது என்ன சினிமாவா இது? எல்லாருக்கும் நான் வீடு கொடுத்துருவேன், கார் கொடுத்துருவேன், எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு அப்புறம் மக்கள் வேலைக்கு போகணும்? வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா? எந்த முன்னேற்றமும் தேவையில்லையா? இது அப்புறம் அன்னைக்கு உடைச்சிங்க. சொல்லொன்று செயல் வேறா இருக்கக்கூடாது. என்ன பண்ணி அதுதான் அந்த புரிதல் இல்லாதவர்களை பற்றி பேசி வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ண நான் விரும்பலன்னு சொன்னேன். இப்போ 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க திமுக தரப்புல இருந்து. இன்ப அதிர்ச்சியை நாங்க எல்லா மகளிருக்கும் கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. கடந்த மாதம் வந்து 3000 ரூபாய் கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க. பெண்களுக்கு நாங்க தான் அதிகம் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? யார் இப்போ முதலமைச்சராக இருக்கட்டும், சக அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அதான் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை பத்தி பேசினா அது பெரிய டாபிக்ங்க இருந்தாலும் பேசிதான் ஆகணும். ஏன்னா நான் என்ன சொல்றேன், 520 வாக்குறுதிகள் கொடுத்தார் முதலமைச்சர். இதை பத்தி இந்த 5000 ரூபாய்க்கு இந்த மிக்சியை உடைச்சவங்க, கிரைண்டர் உடைச்சவங்க இது பற்றி என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எங்களை பார்த்து பயந்துட்டு கொடுக்குறாருன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எதற்காக பயப்பட வேண்டும்?
அதை பத்தி ஒரு விரிவான கருத்துக்கள். பெண்கள்னு சொல்றீங்கல்ல, இது பெண்களுக்கான ஒரு தொகையா தானே இதை கொடுத்துருக்காங்க. அவங்க கட்சியில இருந்து எத்தனை பெண்கள் பேசியிருக்காங்க இதை பத்தி? எங்க பெண்கள் யார் பேசுறாங்க? முதல்ல பிரஸ் மீட் கொடுக்குற அளவு வல்லமை இருக்கிறதா? அதற்கான ஆட்கள் இருக்கிறதா? முதல்ல அடையாளப்படுத்திருக்கீங்களா? அதற்கான ஹோம்ஒர்க் பண்ண வச்சிருக்கீங்களா? தலைவருக்கே எதுவும் தெரியாது. அவர் எப்பயாவது வருவாரு, எப்பயாவது பேசுவாரு, அவர் என்ன வேணா சொல்வாரு அப்படின்ற நிலைமையில் தான் இருக்கு. அதான் நான் சொன்னேன், அதை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு. அதை நம்ம தூரம் வச்சிருவோம். இன்னைக்கு என்ன இருக்கோ அதை நம்ம பத்தி பேசுவோம். ஏன்னா மக்களுக்கு நாளைக்கு செய்ய போற இயக்கம் அதிமுக, அதை செய்து காட்டிய இயக்கம் அதிமுக. நம்ம அதுக்குள்ள வருவோம். முதலமைச்சர் 520 வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அந்த 520 கூட நீங்க தூக்கி தூரம் வச்சிருங்க, நமக்கு நேரம் இருக்காது அதை பத்தி பேச. குறிப்பா 5 விஷயங்களை சொன்னார். ஊரா போய் என்ன சொன்னார்? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னார். அவர் சொன்னது மட்டும் இல்லாம வட்டமா அதை பிரிண்ட் போட்டு ஒட்டினாரு. நம்ம பிரசாந்த் கிஷோர் ஐடியா படி ஒட்டிட்டு என்ன சொன்னாரு? இன்னைக்கு 5 விஷயங்களை நான் என்னுடைய பிரகடனங்களாக அறிவிக்கிறேன். 520 வாக்குறுதிகளை தாண்டினார். இந்த 5 விஷயங்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தில் நிறைவேற்றி விடுவோம்னு சொன்னார். என்ன சொன்னார்? முதல் விஷயமா நீட் தேர்வை நாங்கள் ஒரே கையெழுத்துல ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு திமுக 1000 பொய் பிரச்சாரங்களை செய்யலாம். பாஜக உள்ள வந்துரும் பாஜக உள்ள வந்துரும் பாய்ன்னு 5 வருஷமா இப்படியே ஓட்டுனீங்க. என்னத்தை தான் பண்ணீங்க நீங்க? இப்போ மேக்சிமம் குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் தானே நிர்வகிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. பயங்கர சிரமப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல பெண்கள் பாதுகாப்பு, இதை எல்லாத்தையும் தாண்டி ஏதோ உடனே வாங்கி மேனேஜ் பண்ணிட்டு நம்ம வெளியில வந்துட்டோம்னா கூட இன்னைக்கு நடக்க முடியுதா? 8 மணிக்கு மேல 9 மணிக்கு மேல மாணவிகளுக்கு நம்ம எல்லாமே என்ன நினைப்போம்? வேலைக்கு போற பெண்கள் உட்பட குழந்தைகள் எடுத்து போய் ஒரு கல்வி நிலையத்திலயோ ஒரு ஹாஸ்டல்லையோ விட்டுட்டோம், ஸ்கூல்லயோ காலேஜ் ஹாஸ்டல்லையோ, அதான் பாதுகாப்பான இடப்பா, நிம்மதியா விட்டுட்டோம், நமக்கு 6 மணி வரைக்கும் பிரச்சனை இல்லை, பொண்ணு காலேஜ் சேர்த்தாச்சு, ஹாஸ்டல் சேர்த்தாச்சு, ஒரு மாசத்துக்கு பிரச்சனை இல்லை, அவ வரும்போது பாத்துக்கலாம், நம்ம வேலைகளை நம்ம. ஆனா இன்னைக்கு அந்த இடங்கள்லயே பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு? முதல்ல பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு பொள்ளாச்சியில் என்ன நடந்தது நம்ம எல்லாருமே பார்த்தோம். சந்திரலேகா மூஞ்சில யார் ஆசிட் விட்டு அடிச்சதுங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் திமுக தரப்புலேருந்து முன் வைக்கிறாங்க. இப்போ வாச்சாத்தி விஷயங்கள் வரைக்கும் பேசுறாங்க. தாவேக்கால இணைந்த செங்கோட்டையனை வச்சு சொல்றாங்க, அன்னைக்கு பெண்களுக்கு எதிரான, அதுவும் பழங்குடியின பெண்களுக்கு எதிரான நடந்த ஒடுக்குமுறைகள் என்ன அப்படிங்கிறத கேள்வியா கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது திமுக மட்டுமே நடக்குதுன்னு நம்ம சொல்லிட முடியும். இவங்க அதெல்லாம் பேசினாங்கன்னா நான் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் பேசலாமா? இப்படி பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம் எவ்வளவு வேணா. பொள்ளாச்சி விவகாரம்ன்ற ஒன்றை தாண்டி இவங்களால எதுவும் பேச முடியாது. பொள்ளாச்சி விவகாரம்ன்றது என்னது? தனிப்பட்ட ஒரு சிலரை சார்ந்த விவகாரம். அதிமுகவை சார்ந்தவர்கள் அதிமுக விஷயத்தை இருங்க, அன்னைக்குதான் அது அதிமுக நாங்க அடிச்சுட்டு வந்து எடுத்துட்டோமே. நீங்க இன்ன வரைக்கும் ஞானசேகரன் எடுத்தீங்களா? குற்றம் சாட்டப்பட்டவர் அதிமுகவில் இருந்தவர். ஒரு நடிகை உங்களுடைய அமைச்சரவையில் இருந்த மணிகண்டன் மேல பாலியல் புகார் கொடுத்தார். ஜெயலலிதாவோட அமைச்சரவையில் இருந்த மணிகண்டன் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அப்படி இருக்கும்போது திமுக நிர்வாகிகள் இதெல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா இப்படி தனிப்பட்ட தாக்குதல்கள் மூலமா நடிகை கொடுத்தாரா, யார் கொடுத்தாரு, நான் 1000 குற்றச்சாட்டுகளை சொல்வேன். நான் தனிப்பட்ட ஒருத்தருடைய விஷயங்களை நம்ம இங்க வந்து பேசுறது தேவையில்லை. இன்னைக்கு நாம ஆகச்சிறந்த டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு நான் முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்தேன். எங்கேயும் ஒரு சமூகம் என்று இருந்தால் 1-2 பிரச்சனைகள் இருக்கும். ஆனா பிரச்சனையே எப்பவுமே இருக்கும்னா அது திமுக ஆட்சி. பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இருக்காது, அவமரியாதை செய்யப்படுவார்கள். சட்டமன்றத்திலேயே ஒரு அமைச்சர் சேலையை பிடித்து இழுப்பாருன்னா அது அங்கேயே தொடங்கலாம். அப்படின்னா நீங்க சொன்னீங்க இந்த பொள்ளாச்சி விவகாரம்னா அதுல தனிப்பட்ட விவகாரம். யாரோ பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க, தெரிந்த நண்பர்கள், யாரோ ஒரு பொண்ணு ரோட்ல போயிடும்போது எப்படி ஒரு கோவையில ஒரு சட்டக்கல்லூரி மாணவிக்கு நடந்ததோ, இல்ல இங்க ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததோ, அண்ணா நகர்ல ஒரு சிறுமி போக்சோ வழக்குல பாதிக்கப்படுகிறார், அவர் கற்பழிக்கப்படுகிறார். இங்க இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா? முதல்ல சொல்லுங்க. இந்த கல்லூரி விவகாரங்கள் எனக்கு மட்டும் இவ்வளவு குறுக்கீடுகள் இருக்கு. கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லட்டும். நீங்க இருங்க, நீங்க வேர்டிக்ட் தான், ஜட்ஜ் தான், நான் ஒத்துக்கிறேன். நீங்க அதுக்கான நேரத்தை எனக்கு கொடுங்க, நான் பேசிடுறேன் விஷயங்களை, அதுக்கப்புறம் அவங்க பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து பதில் சொல்றேன். எல்லாத்துக்கும் சேர்த்து மக்கள் பதில் சொல்வார்கள். 2026 என்டிஏ கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரா வருவார்ன்றது மக்கள் தயாராயிட்டாங்க. அதே போல ஒரு நிமிஷம் இந்த விஷயத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பெண்களுக்கான வன்கொடுமை நடக்கக்கூடிய விஷயங்கள்லயே எவ்வளவு கேவலமான ஒரு விஷயமாக, எவ்வளவு மட்டரகமான அரசாங்கம், எவ்வளவு இன்காம்பிட்டன்ட் இன்எஃபிஷியன்ட் கவர்மெண்டா இது இருந்திருந்தா இப்படி நடந்திருக்கோன்றதுக்கு ஆகச்சிறந்த உதாரணமா ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க போட்டா போட்டுங்க, கட் பண்ணிக்கோங்க, அது வேற விஷயம். அதாவது நான் சொன்னல இந்த எவ்வளவு கேசஸ் பதிவாயிருக்குன்னு. இந்த போக்சோ கேசஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலே பாத்தீங்கன்னா 2024-25 8998 வழக்குகள் போக்சோ கேசஸ் தமிழ்நாட்டில் மட்டும் பதிவு. எந்த காலத்திலேயாவது நீங்க வன்புணர்வு கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலியல் வன்புணர்வு கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வரைக்கும் கூட்டு பாலியல் வன்புணர்வு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு குழந்தையை 4-5 பேர் சேர்ந்து சீரழிக்கும் முறை. நீங்க ஒரு
கோவையில ஒரு சம்பவம் நடந்தது எங்க ஆட்சியில அம்மா இருக்கும்போது. முஷ்கின் ஒரு குழந்தைய அது 2010 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான இருக்கும்போது ஒரு ஆட்சியில. சம்பவம் நடந்தது. முஸ்கான் ரித்திக். அப்புறம் அதுக்கப்புறம் வந்த பின்னாடி அம்மா இருக்கும்போது என்ன பண்ணாங்க, உடனடியா எங்க ஆட்சியில அந்த மாதிரி நடக்கும்போது உடனடியாக நடவடிக்கை. இப்படி 4 பேர் மேல நடவடிக்கை எடுத்து அந்த அதை நீங்க விஷயத்துல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் சிறுவனா இருந்த காலம் அது. ஒருத்தரை சைலேந்திர பாபு என்கவுண்டர் பண்ணாரு, இன்னொருத்தருக்கு சிறை தண்டனை கிடைச்சது அப்படிங்கிறத வரலாறு. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் அது நடக்கல, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் நடந்தது அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டு. இன்னைக்கு நிலவரம் என்ன? இன்னைக்கு பல்லாவரத்துல இருந்து ஒருத்தர் அந்த அம்மாவையும் சேர்த்து ரெட்டை கொலை பண்ணாரு, ஈஸியா வெளியில வந்திருக்காரு. என்ன அதுக்கு காரணம் சொல்லியிருக்கீங்க கோர்ட்ல? நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் சரியா சமர்ப்பிக்க முடியல. எப்படி சார் ஒரு போலீஸ்க்கு இன்னைக்கு ஆதாரமா ஆண்ட்ராய்டு போன் சிசிடிவி ஃபுட்டேஜஸே போதும் சார், அதை கூட சரியா எடுக்க முடியலன்னா காவல்துறை எந்த லட்சணத்தில் செயல்படுகிறது? டிஜிபி இருந்தா தானே காவல்துறை செயல்படும். டிஜிபியை கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக ஒரு முதலமைச்சரால் போட முடியவில்லைன்னா என்ன காரணம்? எத்தனையோ பிரஸ் மீட் வராரு, எத்தனையோ சட்டமன்றத்துக்கு வராரு முதலமைச்சர். இது வரைக்கும் 1000 தடவை நாங்க கேட்டுட்டோம். மீடியாக்கள் கேட்குமோ கேட்காத எங்களுக்கு தெரியல, அவங்க எதற்காக அமைதியா இருக்காங்கன்னு. எங்ககிட்ட கேட்கிற கேள்விலாம் நீங்க உதயநிதி கிட்டையும் முதலமைச்சர்ட்டையும் கேட்க மாட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சட்டமன்றத்துல நாங்க எங்களுக்கு டைமே தரல, வெளிநடப்பு பண்ணுங்க, நீங்க போய் எங்களுடைய எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களை தூக்கிட்டு வந்து வெளியில போட்டா கூட நாங்க கேள்வி கேட்டோம். டிஜிபியை இது வரைக்கும் ஏன் போடல? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் பல 100 முறை கேள்வி எழுப்பி விட்டார். அவர் கேட்ட விஷயங்கள்ல 10% அவர் காதுல வாங்கியிருந்தாருன்னா கூட இன்னைக்கு டிஜிபியை போட்டிருக்கணும்ல. அப்புறம் காவல்துறை எப்படி ஒழுங்கா செயல்படும்? எப்படி போய் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுவீங்க நீங்க எல்லா விஷயங்களையும்? இந்த போக்சோ விஷயத்துல அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டார், இல்ல சிறுமி பாதிக்கப்பட்டார். இதான் நான் ஒரு முத்தாய்ப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். அங்க போக்சோ கேஸ் போது அம்மா அப்பா போய் கொடுக்குறாங்க. என்ன பண்ணிருக்கணும்? ஒன்னும் நடவடிக்கை எடுக்கணும், இல்ல விசாரணை பண்றேன்னு சொல்லியிருக்கணும், இல்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இது எதுவுமே சென்னையின் மையப்பகுதி அண்ணா நகர்ல, முதலமைச்சர் வீட்டுக்கும் இதுக்கும் ஒன்றும் ரொம்ப தூரம் கிடையாது. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நீங்க அந்த அம்மாவையும் அப்பாவையும் நிர்வாணப்படுத்தி, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அம்மாவையும் அப்பாவையும் நிர்வாணப்படுத்தி தாக்குகிறார்கள். இது கோர்ட்டுக்கு தன்னால அவங்க அதை சூமோட்டவா தன்னிச்சு அந்த வழக்கை எடுத்து அவங்க சிபிஐ என்கொயரிக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்புறம் ஒரு குழு அமைக்கிறாங்க. முதலமைச்சர் ஏன் அதை தடுக்கிறாரு? சிபிஐ என்கொயரி வேண்டாம், எங்களுக்கு ஸ்டே கொடுங்கன்னு சொல்றீங்க. அது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கா இருந்தாலும் இப்படிதான், அண்ணா யூனிவர்சிட்டி கொலை வழக்கா இருந்தாலும் இப்படிதான், அஜித் லாக்அப் டெத்தா இருந்தாலும் இப்படிதான். எத்தனை லாக்அப் டெத்து, எத்தனை நீட் மரணம் இது வரைக்கும்? 16, 24 ஏறிட்டே போகுது. முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரா? கவர்னன்ஸ் ஒன்று இருக்கா? போலீஸ் துறைன்னு ஒன்று இருக்கா? இப்படி கோர்ட்டே ஒரு விஷயத்தை வெளியில எடுக்கும்போது நீங்க அதுக்கு எல்லாமே என்ன பண்றீங்க? நீங்க உடனே ஓடுறீங்க, சிபிஐ என்கொயரி வேண்டான்றீங்க. ஒரு நல்ல அரசு என்ன பண்ணிருக்கணும்? பெண்கள் பாதுகாக்கிற அரசு இதானா? ஏன் வேண்டான்றீங்க சிபிஐ என்கொயரி? யார் இருந்தா என்ன? அப்ப இந்த வேலைகள் எல்லாம் செய்தவன் அக்யூஸ்ட் மொத்தம் திமுக காரனா? அப்போ எதை காப்பாற்ற துடிக்கிறார் முதலமைச்சர்? யார்கிட்ட ஓட்டு கேட்டு எதுக்காக வந்தீங்க நீங்க? அது ஆகச்சிறந்த உதாரணம் சொல்லிட்டேன். போக்சோக்கே நான் ஒரு கோர்ட்டே சிபிஐ என்கொயரி போடும்போது முதலமைச்சர் யாரை காப்பாற்ற இதையெல்லாம் ஒரு வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறீங்க. எதுக்கு ஸ்டே கேட்கறீங்க? அப்பவே தெரிஞ்சுக்கோங்க எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு இவங்க ஆட்சியின் லட்சணத்தை. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? வருவாங்க 1000 பொய் காரணங்கள் சொல்லுவாங்க. அப்படி இருந்தது, இப்படி இருந்தது. எங்க ஆட்சியில ஒரு தனிப்பட்ட பொள்ளாச்சி எடுத்துட்டு பேசக்கூடியவர்கள் அந்த காவல்துறை அதிகாரிகளை தான் இன்னைக்கும் நீங்க காப்பாத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எத்தனாயிரம் வழக்குகள் பதிவாயிருக்கு சட்டமன்றத்துல. சட்டமன்றத்துல இவங்களே கொடுத்த அறிக்கை அது. பெண்களுக்கு எதிராக 55% குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. பாலியல் குற்றங்கள் போக்சோல இருந்து ஹராஸ்மெண்ட்ல இருந்து எல்லாமே அதிகரிச்சிருக்குன்றது இவங்க கொடுத்த விஷயங்கள் எல்லாமே. சரியா? இவங்க கொடுத்தது தான். நாங்க கொடுத்த டேட்டா கூட அப்புறமா வச்சுக்கோங்க. இவ்வளவு கொடுத்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்திருக்கீங்க? அப்போ பெண்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்? குறைந்தபட்சம் பெண்கள் பாதுகாப்பையே உறுதிப்படுத்த முடியாதவர்கள் அப்புறம் அரசியல்ல இவங்க என்ன பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க? எல்லாத்தையுமே சாதித்து காட்டியவர்கள் நாங்கள். இனியும் 100% அதை சாதிச்சு காட்டுவோம். நன்றி, வணக்கம். ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம், பாசா படத்துல ரஜினியை கைத்துல கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி உங்க மேலதான் எல்லா குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பதிலுக்காக இந்த அரங்கம் காத்திருக்கு. மகளிர் உரிமை தொகையை ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ இவ்வளவு நாள் அப்ப எங்களை மாநில அரசு தான் கொடுத்ததுன்னு ஏமாத்துனீங்களா? சரி தம்பி, மீதி பேர்லாம் பேசும்போது வணக்கம் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பேச விட்டீங்க. நான் வணக்கம் சொன்ன உடனே நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? பொங்கல் எல்லா வருஷமும் வரும் ஜனவரி 15. ஆனா இந்த வருஷம் மட்டும் கொடுத்துருக்கிறோம்னா தேர்தல் சீசன் காரணமாகவா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.